இப்போ அதிகமா நாங்க மொபைல் பாக்குறாங்க குழந்தைங்க, டிவி பாக்குறாங்க குழந்தைங்க. அத நாங்க பேரண்டா குறைக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஜாப்க்கு போற பேரண்டா இருக்கும்போது ஒரு 1/2 hour நம்ம ரொட்டீன் ஒர்க்க முடிக்கிறதுக்கு குழந்தைங்க கையில போன கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அப்ப விஷன் பிரச்சனை வருதுங்க மேம். என்ன பண்ணலாங்க? கண்டிப்பா போன் நம்ம எல்லாமே யூஸ் பண்றதை குறைச்சாவே குழந்தைங்க வந்து யூஸ் கண்டிப்பா நம்ம போன் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு நம்ம டிவியை பாத்துக்கிட்டு நீ பாக்காதன்னு குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்றோமோ அதான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பார்த்து தானே அவங்க வளர்றாங்க. கொஞ்சம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. போன் பாக்குறதுனால கண்டிப்பா நிறைய விஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது நம்மள பவர்னு சொல்றாங்க. அதுதான் அது வந்து ஆக்சுவலி வந்து ஐயோட சைஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு அப்நார்மலா இருக்கும். அதனால கூட வரலாம். கூட சில குழந்தைங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கலாம். வரலாம். பிளஸ் ஸ்கிரீன் டைம் கண்டிப்பா அது ஒரு இம்பார்ட்டன்ட். பெரிய பிரச்சனை வந்து ஸ்கிரீன் டைம் சொல்றீங்க. அதை வந்து நம்ம குறைக்கணும். இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் வந்தாவே அப்புறம் நம்ம செக் பண்ண கிளாஸ் போடணும். அது ரெகுலரா கண்டிப்பா தேவைப்பட்ட சர்ஜரி வரைக்கும் போற அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து ஐ ட்ரைனஸ். ட்ரைனஸ்க்கு வந்து மெயின் காரணம் வந்து ஸ்கிரீன் டைம் தான். நம்ம ஸ்கிரீன் டைம் குறைச்சோம்னாவே இந்த ஐ ட்ரைனஸ் எல்லாம் குறைஞ்சிடும். இப்போ ஐ ட்ரைனஸ்ங்கிறது இப்போ சமீப காலமா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. முன்னாடி எல்லாம் ரிஃப்ராக்ஷன் தான் காமன் ப்ராப்ளமா இருந்தது. இப்ப பார்த்தா அந்த குழந்தைங்க என்ன கண்ணை தேய்ச்சிட்டே இருக்காங்க, அந்த கண்ணை தேய்ச்சிட்டே இருக்காங்கிறது அந்த ஐ ட்ரை ஆகிறதோட சிம்டம்ஸ் தான். ஓகே, நன்றி.